இப்போ இன்னைக்கு ஆடி 18ஆம் பெருக்குனால கொஞ்சம் வேலை அதிகமாவே இருந்துச்சு எனக்கு. காலையில சீக்கிரமே எந்திரிச்சு கோலம் போடலாம்னு சொல்லி கீழே இறங்கி வந்தா வாசல்ல பசுமாடு நின்றுக்கிட்டு போகவே மாட்டேன்ருச்சு. அப்புறம் வந்து பச்சரிசி வெல்லம்லாம் கலந்து கொண்டு வந்து அவங்களுக்கு வச்சுட்டு அப்புறம் கோலத்தை போட்டுட்டு மாடி ஏறி வந்தேன். காகங்கள்லாம் ஒரே சவுண்டு கொடுத்துக்கிட்டே இருந்தாப்புல. அவங்களுக்கு சாதம்லாம் வச்சுட்டு செடிகளுக்கு தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு பெருமாள் கோவிலுக்கு நானும் என் பையனும் போனோம். பெருமாளுக்கு வெல்லம் வாங்கிட்டு போயிட்டு துளசி மாலை வாங்கி போட்டு நல்லா சிறப்பாக சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டு தான் காலை டிஃபன் பண்ணினேன். அப்புறம் தான் லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணோம் அப்புறமாட்டி. அது மாதிரி நம்ம வாழ்க்கையில் எவ்வளோதான் ஓடி ஓடி உழைச்சாலுமே எவ்வளோதான் சம்பாத்தியம் பண்ணாலுமே இது மாதிரி வாயில்லாத ஜீவன்களுக்கு ஏதாவது உணவு கொடுக்கும் பொழுது மனசுக்குள்ளே எவ்வளோ திருப்தியாக இருக்குது தெரியுமா? இதுதான் பெரிய புண்ணியமா. நம்ம பசங்களுக்கு நாம் செய்கிற புண்ணியம் தான் பசங்களுக்கு உதவுமா பிற்காலத்தில். தர்மம் தலைக்காக்கும் சொல்கிற மாதிரி வாயில்லாத ஜீவன்களுக்கு எவ்வளவுதான் நீங்கள் உதவி பண்ணாலுமே அது வீணாகவே ஆகாது. உங்கள் பிள்ளைங்களை காப்பாற்றும். நம்ம பிள்ளைங்க வந்து படிப்புக்காக வெளிநாடு போக வேண்டியதாக இருக்குது, வெளியூரில் இருக்க வேண்டியதாக இருக்குது. அப்படி இக்கட்டான சூழ்நிலைகள் அவங்களுக்கே ஒரு இக்கட்டான சூழ்நிலைகள் வரும்பொழுது நாம் செய்த தர்மம் தான் அவங்கள போய் தலை காக்குங்கிறது முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால் நம்மளால் முடிஞ்ச அளவு வாயில்லாத ஜீவனுக்கு உதவி பண்ணுவோம். நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கட்டும். இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருமே நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வளமுடன்.